ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். அந்த கதை மாதிரியே உங்கள் லைஃப்பில் எதாவது நடந்திருந்தா நீங்கள் அதை கமெண்டில் தெரியப்படுத்தலாம். நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். 80s 90s காலகட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு டீமாக க்ரியேட் ஆகுறாங்க. எப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுக்காக. அப்போது லீவு விட்ட உடனே ஒரு 2 மாதம் லீவில் ஃபுல்லாக விளையாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு டைம். அப்போது நாங்கள் எல்லாருமே இல்லைன்னா நம்ம எல்லாருமே கிரவுண்டில் தான் இருப்போம். அப்படி கிரவுண்டில் இருந்து வளர்ந்த ஒரு குரூப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கிரிக்கெட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குமா? நான் அப்படி ஒரு கிரிக்கெட் டீமை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஊரில், ஒரு சின்ன ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நெய்ம் பண்ணுறாங்க. அந்த நெய்மை அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான வசதிகள் அன்றைக்கி இல்லை. இருந்தாலும் அந்த ஊருக்கான பேரில் அந்த நெய்ம் அவங்க வச்சுட்டு விளையாட்டுக்கு தயாராகிறாங்க. இங்கே சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, எஸ்டேட் வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த எஸ்டேட் வீடு அப்படிங்கிறது இப்போது கேரளா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ பிளான்டேஷன்ஸில் எஸ்டேட் வீடுகள் இருக்கும், லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லைனாக நிறையா வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி வீடுகளில் வாழக்கூடியவங்களும் சொந்தமாக வீடுகளில் வாழக்கூடியவங்களும் ரெண்டு குரூப்பாக இருக்காங்க. ஒரு 2 குரூப்பாக இருக்காங்க. அவங்களும் இவங்களும் 2 குரூப்புமே போட்டி போட்டுக்குருவாங்க. விளையாட்டில் 2 டீமாகவே விளையாடுவாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் 2 டீமாக ஃபார்ம் ஆகுறாங்க. 2 டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு இடங்கள்லாம் போகும்போது எல்லாமே தோல்வியை சந்தித்து வர்றாங்க. ஏன்னா ஒரே ஊருக்குள்ளே 2 பேரில் 2 டீமாக இருக்கிறவங்க, அவங்க 2 டீமுக்குமே இன்னொரு ஊரில் கிரிக்கெட் நடக்கும்போது ஃபிக்ஸரில் அவங்களுடைய பேர் போடுவாங்க. அப்போ இவங்க வேறு டீமாக போய் விளையாடுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க வேறு டீமாக போய் விளையாடுவாங்க. அப்படி 2 டீமாக இருந்து விளையாட்டுகளுக்கு போகிற இடங்கள்லாம் தோல்வியை சந்தித்தவங்க ஒரே ஒரு டூர்னமெண்ட் அந்த ஊரில் வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. அப்போது இந்த 2 டீமுமே ஒரே டீமாக மாறணும். அப்படி ஒரே டீமாக மாறி அவங்க ஒன்றா அந்த மொத்தமாக அந்த டீமுக்கான ஒரு நெய்ம் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர் நெய்ம் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்களுடைய சொந்த கிரவுண்டில் அவங்க ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற கிரிக்கெட் டூர்னமெண்ட்டில் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய, இல்லைன்னு சொன்னால் அது வரைக்கும் டாப்பஸ்ட் டீமாக இருக்கக்கூடிய டீமுகள் எல்லாமே அவங்களுடைய கிரவுண்டில் அந்த இடத்துல அவங்களுக்கான மேட்சஸ் நடக்குது, விளையாடுறாங்க. அதில் இந்த டீம் இதுக்கு முன்னாடி 2ஆக இருக்கும்போது எந்தெந்த டீமு கூடலாம் தோற்று போனாங்களோ அவங்க கூடலாம் இவங்களுக்கு மேட்சஸ் வருது. அப்படி 10 மேட்ச்சு 6 மேட்சாக மாறுது, 6 மேட்ச்சு 4 மேட்சாக மாறுது, 4 மேட்ச்சு 2 மேட்சாக மாறுது. அவசானம் லாஸ்ட் டைமில் அது ஃபைனலுக்கு வருது. அப்படி 2 டீமாக இருக்கும்போது எத்தனை டீமு கூட தோற்று இவங்களுக்கான நெய்மை இவங்களை உருவாக்க முடியலையோ, இவங்க ஒன்றா இருந்தப்போ அந்த ஊரில் இருக்கிற டாப்பஸ்ட் டீமுகள்னு சொல்லி அதுவரை இருந்த டீமுகளை எல்லாத்தையுமே எல்லாம் அவ்வளோ டீமையுமே இவங்க ஜெயிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு டாப்பஸ்ட் டீமாக மாறுறதுக்கான ஒரு தருணம் வருது. அதுதான் அன்னைக்குள்ள ஃபைனல் மேட்ச். இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்சில் இந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்க. ஆனால் மேட்ச்சில் ஆட வேண்டியவங்க 11 பேர் தான். எக்ஸ்ட்ரா 1-2 பேர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாடும்போது அடிபட்டுருச்சுனாலோ இல்லை அந்த மாதிரி வந்துச்சுட்டாங்கன்னா அவங்க சப்ஜூட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மேட்சுக்கும் இதில் இருக்கிற 50 பேருக்கும் வாய்ப்புகளை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 50 பேருமே விளையாடுறாங்க. லாஸ்ட்டில் ஃபைனல்ஸில் இவங்க அந்த 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 ஏரியாவிலேயே இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் டாப்பஸ்ட் டீம்னு ஒன்று இருக்கும்ல, எல்லா இடத்துல போனாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க.
அவங்கள ஜெயிக்கிறதுக்கு இந்த இந்த ஏரியாவில் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் கூட இவங்க ஃபைனல்ஸ் வர்றாங்க. ஃபைனல்ஸில் விளையாடுறதுக்கு யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. கடைசியில் ஃபைனலுக்கு நாள் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் விளையாடணும், நீ விளையாட வேண்டாங்கும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம், நீ விளையாட வேண்டாங்கும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எப்படி டீம் வந்து நாளைக்கு எந்த டீம் விளையாடணும், எப்படி யாரெல்லாம் வந்து டீமில் ஃபைனல்ஸில் விளையாட போகிறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ராத்திரியில் ஒரு சம்பவம் நடக்குது. திடீர்னு அதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் உடம்பு சரியில்லாமல் போனப்போ அம்புட்டு பேரும் மறாவது நாள் நடக்கக்கூடிய மேட்சை பற்றி யோசிக்காமல் அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க ஒன்றா அங்கே வந்து கூடுறாங்க. அன்னொருத்தன் விளையாடுறதுக்காக அவனும் ஆசைப்பட்டிருப்பான், அவன் விளையாடலை, அவனுக்கு விளையாட முடியாமல் போச்சு. இதே மாதிரி எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நாளைக்குள்ள மேட்ச்சில் யார் வேணாலும் விளையாடிக்கோங்க, நான் இல்லை அப்படின்னு ஒரு அண்ணா ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் விளையாடுங்க, நான் வெளியில் இருக்கேன், நமக்கு நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டு அந்த டீமுக்கான ஒரு டீம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா ஆட்டக்காரன், நான் நல்லா ஆடுவேன், நான் நல்லா பேட் பண்ணுவேன், நல்லா பவுல் பண்ணுவேன், நான் நல்லாவே விளையாடுவேன், நான் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கெல்லாம் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி வச்சுட்டு கடைசியாக டீமுக்கான அந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த ராத்திரி வர்றாங்க. எப்படி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது உடம்பு சரியில்லாமல் போனவர் வந்து ஒரு முக்கியமான விளையாட்டுக்காரரு. ஸோ அவர் இல்லைன்னா அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல விளையாட்டுக்காரரு. ஸோ அவர் இல்லை அப்படின்னா கூட அந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ ஜெயிச்சே ஆகணும். காரணம் இவங்க இதுக்கு முன்னாடி 2 டீமாக இருந்தப்போ நிறைய தோல்விகளை இவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போ இவங்க இந்த இடத்துல ஜெயிச்சா அந்த ஊரோட டாப்பஸ்ட் டீமை ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி டாப்பஸ்ட் டீமை ஜெயிக்கும்போது இவங்க தான் அங்கே டாப்பர். அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலோ இவங்களுடைய விளையாட்டுடைய தரமோ இல்லைன்னா இவங்களை பார்க்கக்கூடிய பார்வையோ வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத எல்லாருமே கூட்டமாக இருந்து யோசித்து கடைசியாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அந்த டீம் ஃபைனலுக்கு வர்றாங்க. ஸோ ஃபைனலில் காலையில் அங்கே நான் தான் பெரியவன், நான் பெரிய விளையாட்டுக்காரன், நான் இல்லைன்னா இந்த டீம் தோத்துரும் நினச்சவங்க பலரும் விளையாடலை, வெளியில் இருக்கிறாங்க. இந்த விளையாடக்கூடிய டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க சப்போர்ட்டாக நின்று அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே தனித்தனியாக நான் பெரியவன் நான் பெரியவன் நான் பெரியவன் நினச்சவங்க எல்லாருமே நம்ம யாரும் பெருசவங்க இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம டீம் தான் பெருசுன்னு நினச்சி அந்த டீமுக்கான ஒரு வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லி ஒரு சைடு கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க, போட்டு மச்சான் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சப்போர்ட்டு அன்னைக்கு விளையாட்டில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தவங்க கூட அன்னைக்கு டாப்பஸ்ட் பிளேயராக வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. அட்ரா மச்சான் விளையாடுறா மச்சான் பவுலிங் பண்ணுறா மச்சான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த சவுண்டு, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விளையாட்டு காலத்தில் நிற்கக்கூடிய அம்புட்டு பேருக்கும் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுக்குது. அவங்க அன்னைக்கு கடைசியாக அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊரில் இருந்த அந்த டாப்பஸ்ட் டீமை ஜெயிக்கிறாங்க. கடைசி 6 பால்ல 23 ரன்கள் வேணும். அதை இவங்க ரொம்ப சிம்பிளாக அதை வந்து பேட்டிங்கில் பண்ணி அந்த ரன்ஸை வந்து எடுக்கிறாங்க. நிறையா விக்கெட்டெல்லாம் போகலை. அப்போது அது வரைக்கும் நாங்கள் தான் பெரிய டீம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனுக்கு உணர்த்தினாங்க. அது வேற எங்கேயும் நடக்கலை, என்னுடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு சின்ன கதையை தான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த டீம் பேர் ஹெவன் ஸ்டார்ஸ், என்னுடைய அண்ணன்களுடைய டீம். அந்த டீமில் 2 சேரியாக திரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க அன்னைக்கு மட்டும் இல்லைங்க,
அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த அத்தனை மேட்ச்லையும் அவங்க அந்த ஏரியாவில் டாப்பஸ்ட் டீமாகவே இருந்தாங்க. கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயம் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்த கடைசி விளையாட்டு வர அவங்க தான் அந்த ஏரியாவுடைய டாப்பஸ்ட் டீம். ஸோ அன்னைக்கு அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம், எங்ககிட்ட டைரெக்டாக வந்து தம்பி நீ இப்படி இருக்கணும்டா, இந்த மாதிரி பண்ணணும்டா, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்டாங்கிறத எங்ககிட்ட யாருமே சொல்லி கொடுக்கல. அவங்கள பார்த்து நாங்கள் கற்றுக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போவும் எங்கள் ஊரில் அந்த பேரை சொன்னால் அதுக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கான நண்பர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஊருடைய ஒரு பெருமையாகவே அந்த டீம் மாறிடுச்சு. அப்படி உள்ளவங்க இன்றைக்கி பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளில் வெளியில் போயிட்டாலும் இப்போவும் எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்தோன்னா எந்த துறையில் வேணாலும் இருந்துட்டு போங்க. நீங்கள் விளையாட்டுத்துறையிலையோ இல்லைன்னு சொன்ன கலைத்துறையிலையோ இல்லைன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துலையோ பார்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துட்டு போங்க. எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அங்கே வந்து ஒத்துமையினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியது. அதில் ஜாதி மதம் பாஷை இனம் எல்லாம் கடந்து மனுஷங்களாக ஒன்றா சேர்ந்தா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டுகள் பல்வேறு விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நிறையா நடந்திருக்கும். இதவே நிறைய படங்களாகவும் நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்வர் பாலன். நன்றி.